பெரியாரை பற்றி நான் பல்வேறு இடத்துல பல்வேறு ப்ரெஸ் மீட்ல என்னுடைய பதில சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க கேட்குறீங்க, மறுபடியும் நான் சொல்றேன். வாழ்ந்து மறைந்த எந்த தலைவரை பற்றியும் அவதூறாக பேசுவதற்கு இங்கு யாருக்கும் அதிகாரமும் இல்லை, உரிமையும் கிடையாது. அவங்க வாழ்ந்துட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க, அவங்க சரித்திரத்தை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசுறீங்க? இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தலைவர்களை பற்றி, இப்ப நடக்கிற நிர்வாகத்தை பத்தி பேசுங்க. பெரியார் மறைந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, அண்ணா அவர்கள் மறைந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு, ஜெயலலிதா அம்மையார் மறைந்து பல்வேறு ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப வாழ்ந்து சரித்திரம் படைத்து மறைந்த தலைவர்களை பற்றி பேச இங்கு யாருக்குமே எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. முடிஞ்சா உங்களால என்ன நல்லது மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை சொல்லுங்க. மறைந்தவர்களை பற்றி ஏன் அவதூறு பேசுறீங்க? அதை நிச்சயமாக தேமுதிக சார்பாக நான் என்னுடைய கண்டனங்களை நான் பல்வேறு இடத்துல சொல்லிட்டேன். அதையே நான் திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்கள் சென்று பிரியாணி சாப்பிட்டதாக இப்போ ஒரு 20-30 நாளா ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்துல பெரிய வகையில இன்னைக்கு இந்துக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அரசு அனுமதி வழங்கலை, அதை மீறி தான் நடத்தியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். கேப்டனை பொறுத்த வரைக்கும், தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் தேமுதிக. இங்க எல்லா கட்சிக்கும், இங்க எல்லா மதத்துக்கும் நாங்க மரியாதை தருவோம், எல்லா ஜாதிக்கும் நாங்க மரியாதை தருவோம். இவ்வளோ இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு. இன்னைக்கு நேத்தா வந்துச்சு திருப்பரங்குன்றம் கோவில. எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில். இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்ப மட்டும் வருது? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி, ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுத்திட முடியாது. இத்தனை வருஷம் திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு பிரச்சனை புதுசா இப்ப ஏன் வருது? அப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குதுன்றதுனால இந்த பிரச்சனையை கையில எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேட்கிறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சந்தேகப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கே ஒழிய வேற எந்த ரீசனுமே கிடையாது. ஏன்னா பிரியாணி அங்கதான் போய் அவங்க பிரியாணி உண்மையிலேயே அங்க போய் சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது கூட இன்னும் யாருக்கும் தெரியல. அப்ப பிரியாணி சாப்பிடணும்னு அது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா மலை மேல ஒரு பாறையில போய் உட்கார்ந்து சாப்பிடணுமா? அது ஒரு கேள்வி. அதனால நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் அவங்க மதத்தை சேர்ந்தவர்கள் உணர்வோட தான் இருக்காங்க. அதனால எந்த மதத்தையும் இன்னொரு மதம் தவறாக பேசுவதோ, தவறாக சித்தரிப்பதோ, அவங்க உணர்வை இழிவுபடுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதை வைத்து அரசியல் செய்யணும்னு யாராவது நினைச்சா இதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் உறுதியா சொல்றேன். இதுதான் அவங்க இல்ல அதைத்தான் நான் சொல்லிட்டேன்ல. ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னைக்கு அதன் பின்பலம் என்ன? திருப்பரங்குன்றம் இன்னைக்கு தான் வந்துச்சு அந்த கோவில். எவ்வளவு வருஷமா இருக்குல்ல, ஏன் இவ்வளவு வருஷம் அந்த பிரச்சனை இல்லை? ஏன் புதுசா அந்த பிரச்சனை வருது? ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லலாம். இந்துக்கள் தான் தூண்டி விடுறாங்க, இஸ்லாமியர்கள் தான் தூண்டி விடுறாங்கன்னு ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கருத்து சொல்லலாம். அவங்க சொல்ற கருத்துக்களை நான் பதில் சொல்ல முடியாது. தேமுதிகவின் நிலைப்பாடு எங்க கருத்தை தான் நான் சொல்றேன். இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் அந்த சார்ன்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். உழைக்கும் போதே அதை நம்ம சரி செய்தாதான் இந்த பிரச்சனை பெருசா வராம தடுக்க முடியும். இங்க எந்த மதமோ ஜாதியோ பிரிஞ்சு யாரும் வாழலையே, எல்லாரும் ஒற்றுமையா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல. ஏன் இப்ப புதுசா பிரச்சனை கொண்டு வராங்க? அதனால இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்கவுங்க ஒரு கருத்துக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இது உண்மையிலே உடனடியாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய பட்ஜெட்டா? அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நாங்க தான் அதுக்கான அறிக்கை கொடுத்திருக்கோம். பட்ஜெட் கொஞ்சம் அறிவித்த கொஞ்ச நேரத்திலேயே தேமுதிகவினுடைய அறிக்கை நாங்க வெளியிட்டுட்டோம். அதுல நாங்க தெளிவாக சொல்லியிருக்கோம். அதுல வரவேற்கக்கூடிய அம்சங்களும் நிறைய இருக்கு, நம்ம வரவேற்கவே முடியாத அம்சங்களும் இருக்கு. ரெண்டும் கலந்துதான் இருக்கு. அதுல நம்ம நம்பர் 1 அதுல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ.
அப்படின்னு அறிவிச்சதை உண்மையிலேயே நாம வந்து வரவேற்கிறோம் அப்படின்றத நாங்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து அதுல நம்மளுடைய அறிக்கையிலேயே நீங்க பார்க்கலாம். எதெல்லாம் நாம எதிர்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால சிறு குறு வியாபாரிகள் இன்னைக்கு எஸ்பெஷலி கோயம்புத்தூர், திருப்பூர் ஜவுளிகள் இருக்கிற இடம் வியாபார பெருமக்கள் பெருசா பாதிக்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டி குறைக்கணும் என்று பலமுறை நம்ம சொன்னோம். அதுக்கான அறிவிப்பு கிடையாது. தமிழ்நாடு என்பது விவசாயிகள் பூமி. இது நதிகள் இணைப்புக்கு எந்த ஒரு அறிவிப்பும் அதுல இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு தான் அதிகமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மழை வெள்ளத்தால. அவங்களுக்குரிய நிவாரண நிதியோ உதவியோ இந்த பட்ஜெட்ல அறிவிக்கல. ஏன்னா பெங்சல் புயல் ஒண்ணு, இப்ப வந்த மழை வெள்ளத்துல ஒட்டுமொத்த விவசாயம் அழிந்து விவசாயிகள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கு. நான் கூட மயிலாடுதுறைக்கு நேரடியாக சென்று அந்த விவசாயிகளை சந்திச்சு அவங்க இன்னல்ல துயர்ல பங்கேற்றோம். அன்னைக்கு நான் பார்த்தேன், லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து பயிர் மூழ்கி போயிருக்கு. அப்போ இதை வந்து செய்ய வேண்டியது யார்? மத்திய மாநில அரசுகள் இரண்டு பேருக்குமே அந்த கடமை இருக்கு. மாநில அரசு எல்லாத்தையும் மத்திய அரசு மேல பொறுப்பு சொல்லிட்டு இவங்க நம்ம தப்பிக்கிறோம் நினைக்க முடியாது. வாக்களித்தவர்கள் தமிழக மக்கள். இதுல தமிழ்நாட்டுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. மத்திய அரசும் ரெண்டு பேரும் இணைந்து உரிய நிவாரண நிதியை உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு தரணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அறிவிக்கல. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கவோ எந்த அறிவிப்புகளும் இல்லை என்பது பல்வேறு விஷயத்துல நாம வந்து நம்மளுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கோம், பல்வேறு விஷயங்களுக்கு வரவேற்பையும் தெரிவிச்சிருக்கோம். இதுதான் நான் சொல்றேன். இப்ப எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் மத்திய அரசு மேல போட்டுட்டு நம்ம தமிழக அரசு நமது முதல்வர் நமக்கு என்னன்னு உட்கார முடியாது. உங்களுக்கு கடமை இருக்கு, உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது தமிழக மக்கள், மத்திய அரசு கிடையாது. அப்போ இந்த அரசுக்கு கடமை இருக்கு. இப்ப மத்ததுக்கெல்லாம் நீங்க நிதி ஒதுக்குறவங்க இன்னைக்கு ஏன் வந்து விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்கு நிதி இல்லைன்னு சொல்றீங்க? இதுவே இந்த அரசு வந்து ஒரு தோல்வி அரசு என்பதற்கான அடையாளம் தான். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழக அரசு. இதை வந்து நான் தலைகுனிவோட தான் பதிய வைக்கிறேன். அதிகமாக இன்னைக்கு கடன்ல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தான் இருக்கு. இவ்வளோ கடன் வாங்குறீங்க. டாஸ்மாக் வருமானம், கனிம வள கொள்ள, லஞ்ச ஊழல், இதுல எல்லாம் இருந்து வர நிதி எல்லாம் எங்க போகுது? ஏன் இத்தனை ஆண்டு காலம் நிர்வாகம் செஞ்சவங்க எவ்வளோ பேரு இருந்தவங்க அப்பெல்லாம் செய்யலையா? இப்ப எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு மத்திய அரசை நீங்க சொல்றீங்க? மத்திய அரசு தரணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவங்களே நம்ம டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்றத நான் சொல்றேன். நம்ம மக்களுக்கு, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம தான் முன்னாடி போய் நிக்கிறோம். இன்னைக்கு பொங்கலுக்கு கூட இன்னைக்கு பல்வேறு ஆண்டுகளாக எவ்வளோ வருஷமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க 1000 ரூபாய் தொகை. இன்னைக்கு இந்த வாட்டி பொங்கல் தொகை கூட கொடுக்கல. 1 கிலோ அரிசி 1 கிலோ சர்க்கரையோட முடிச்சுட்டாங்க. கேட்ட நிதி இல்லைங்கிறாங்க. அப்ப எங்க போகுது நிதி எல்லாம் அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியா நான் கேட்கிறேங்க. இது வந்து வெறும் வந்து சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிற வேலைதானே ஒழிய இது எந்த மக்களும் நம்பவில்லை என்பதை சொல்றேன்.